பண்டரங்கன், பொன்னர் சங்கர், வாளுக்கு வேலி, இந்த நாவல்கள்ல எல்லாமே அதனுடைய கதாபாத்திரங்கள் இன்னைக்கு இருக்கிற ஹீரோ மாதிரி பொய் பேசுற, இல்லனா திரையில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிற, இல்ல மாபெரும் வேந்தர்கள் இல்ல. உண்மையாகவே மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய மண்ணின் மைந்தர்கள். தன்னுடைய எளிய சொற்களால் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் நமக்கு விளக்கி சொன்ன மா மனிதர், மா மேதை தான் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு இருக்கிற சில அக்ரிணைகள் எல்லாம் மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற திட்டத்துல இருக்கிற விடியலுக்கான பொருள் தெரியாம புரிஞ்சுக்காம தாழ்ப்புணர்ச்சியால் அதை நீக்கி இருக்கிறார்கள். இப்போ சமீபத்துல கரூர்ல தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, வெறும் நடிப்பை மட்டுமே மக்கள் கிட்ட காமிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர். அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார். தமிழ்நாடே கலவர பூமியாக மாறுகிறது. அப்போ மணியம்மையார் அவர்கள் கலைஞருக்காக கட்டி எழுப்பிய அந்த சிலையை ஏதோ ஒரு இளைஞர் உடைத்து சேதப்படுத்துகிறார். மறுநாள் காலையில கலைஞர் ஒரு கவிதை எழுதுகிறார். உடன்பிறப்பே செயல்பட விட்டார், சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில் குத்தவில்லை, என் நெஞ்சில் குத்தினான், அதனால் நிம்மதி எனக்கு, வாழ்க வாழ்க. எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதுகில் குத்திய காங்கிரஸை தான் கடிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் நெஞ்சில் குத்திய நண்பர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த தலைப்பு எல்லாரும் சொன்ன மாதிரி அனல் பறக்கும் இந்த அரசியல் சூழல்ல நம்ம எல்லாம் ஆற்றுப்படுத்தும் விதமாக இலக்கிய கலைஞர் என்கின்ற தலைப்பை வழங்கிய இதயத்திற்கு நன்றி. நம் எல்லோருக்கும் தெரியும், எப்பெல்லாம் கலைஞருடைய பேனா தலை குனிந்ததோ அப்போதெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தினுடைய தலை நிமிர்ந்தது. அந்த இலக்கிய சூரியனுக்கு இந்த சுடரின் வணக்கம். கலைஞருடைய அந்த இலக்கிய பங்களிப்பை மட்டும் ஒரு பறவையினுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் ரொம்ப பிரமிப்பா வியப்பாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஓலையில் இருந்த திருக்குறளை இன்னைக்கு வீதிகள்ல, பாட புத்தகங்கள்ல, பேருந்துகள்ல, கோட்டங்கள்ல, குமரி முனையில, நிதித்துறையோட அறிக்கையில, நீதித்துறையோட தீர்ப்புகள்ல, ஏன் டிஷர்ட்டுகள்ல முதற்கொண்டு இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுதுன்னா அதற்கு காரணம் கலைஞர் என்கின்ற ஒரு மகத்தான மாமனிதர். அவர் எப்பெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாரோ அப்போதெல்லாம் அவர் விரும்பிய அதிகாரம் சிலப்பதிகாரம். பத்தினி என்கின்ற புனித அடையாளத்தை விடவும் நீதிக்காக போராடிய ஒரு போராட்டக்காரியாக கண்ணகியை மீண்டும் மீண்டும் நிறுவியவர் கலைஞர். அவருடைய பாயும் புலி பண்டரங்கன், பொன்னர் சங்கர், வாளுக்கு வேலி, இந்த நாவல்கள்ல எல்லாமே அதனுடைய கதாபாத்திரங்கள் இன்னைக்கு இருக்கிற ஹீரோ மாதிரி பொய் பேசுற, இல்லனா திரையில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிற, இல்ல மாபெரும் வேந்தர்கள் இல்ல. உண்மையாகவே மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய மண்ணின் மைந்தர்கள். முரசொலியில் அவர் எழுதுகிற கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு வரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், தமிழ் மண்ணிற்கும், நம் மொழிக்கும் காவலாக இருக்கிற காவல் தெய்வங்களாக இருக்கு. அவருடைய தொண்டர்களுடைய அறிவை கூர்மையாக்குகிற, உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அறிவாயுதங்களாக இன்றைக்கு வரையும் முரசொலியில் அவர் எழுதிய கடிதங்கள் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கைம்பெண், திருநங்கை, மாற்றுத்திறனாளி அப்படின்ற அந்த பெயர்கள் எல்லாம் எப்போதுமே காலத்தால் அழிக்க முடியாத நவீன தமிழ் தாண்டவங்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்ல தொல்காப்பியத்தை கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் கோவில் கருவறைக்குள் அழைத்து சென்ற அதே கலைஞர் தான் தொல்காப்பியம் அப்படின்ற அடர்ந்த, யாராலும் நுழைய முடியாத அந்த காப்பியத்தை அவருடைய எளிய சொற்களால் பூங்காவாக மாற்றி நம்ம எல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன் தோழர். அக்ரிணை விரவும் பெயர் இயல்பு மாறுளவே. அக்ரிணை விரவும் பெயர் இயல்பு மாறுளவே. ஏதாவது புரிந்ததா? இதனுடைய விளக்கம் என்னன்னா, அக்ரிணைக்கும் உயர்திணைக்கும் இயல்பான ஒரு பொருள் வந்தா அதனுடைய பண்பு மாறுபடும் அப்படின்றதுதான். இப்ப ஏதோ புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு, அப்படிதானே? இதுக்கு கலைஞர் ஒரு கதை சொல்கிறார். தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பாட்டியும் சிறுவனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி அந்த சிறுவன் கிட்ட கேட்கிறாங்க, என்னை அழைத்து செல்ல சோழன் வரும், இந்த சொற்சொடர் கரெக்டா தம்பி அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட கேட்கிறாங்க. அந்த சிறுவன் யோசிக்கிறான். சோழன் என்பது உயர்துணையாய் இருந்தால் அந்த சொற்சொடர் தப்பு. ஒருவேளை சோழன் என்பது, பாட்டி உன்னை அழைச்சிட்டு போக சோழன் அப்படின்ற உன்னுடைய உறவினர் யாராவது வந்தால் இது தவறு. இதுவே சோழன் என்ற பெயருடைய பேருந்து வந்தால் அது அக்ரிணை. நீங்கள் சொன்ன வாக்கியம் சரி. இப்ப நமக்கு அந்த அக்ரிணை இலக்கணமும் புரிஞ்சிருச்சு, அந்த காலகட்டத்தினுடைய போக்குவரத்து வரலாறும் நமக்கு தெரிந்தது. இப்படி தன்னுடைய எளிய சொற்களால் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் நமக்கு விளக்கி சொன்ன மா மனிதர்,
மேதைதான் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு இருக்கிற சில அக்ரிணைகள் எல்லாம் மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற திட்டத்துல இருக்கிற விடியலுக்கான பொருள் தெரியாம புரிஞ்சுக்காம தாழ்ப்புணர்ச்சியால் அதை நீக்கி இருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் இலக்கியத்தை அவருடைய பொழுதுபோக்கிற்காக இல்ல இளைப்பாறுவதற்காக இல்ல தன்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்திற்காக கையாண்டாரா அப்படின்னா நிச்சயமா இல்லை. எப்போதெல்லாம் இந்த அரசியலில் தமிழ் சமூகத்திற்கு தாழ்வு ஏற்பட்டுச்சோ அப்போல்லாம் தன் எழுத்துக்களால் அதை தடுத்து நிறுத்தியவர் கலைஞர். எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை வருதோ அப்போல்லாம் தன் எழுத்துக்களால் அதை சாதனையாக மாற்றியவர் தான் கலைஞர். ஒரு உதாரணம், ஒரு தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. ஒருவேளை வேறு ஏதாவது இயக்கமா இருந்திருந்தா அன்றைக்கே அந்த இயக்கம் கரைந்து போயிருக்கும். ஆனா கலைஞர் அவர்கள் சொல்றாரு, இந்த தேர்தலில் வஞ்சகத்தால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம், சினிமா கவர்ச்சியினால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம், கொள்கையற்ற ஒரு கூட்டத்தால் தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னு அந்த உண்மையை தொண்டர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு மறுநாள் சொல்கிறார். மறைந்து நின்று மாண்புமிகு வாளியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரன் மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வீரன் வாழிதானே, ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே அப்படின்ற உண்மையை தொண்டர்கள் கிட்ட எடுத்து சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிய ஒரு தலைவர் கலைஞர். இப்போ சமீபத்துல கரூர்ல தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடியும் சரி வெறும் நடிப்பை மட்டுமே மக்கள் கிட்ட காமிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர், கதை திரைக்கதை வசனம் மாதிரி வெறும் நடிப்பு மட்டும்தான், பெண்களுடைய பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு என பொய்களை மட்டுமே பேசி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற ஒரு நடிகர். ஆனா கடந்த 5 வருஷத்துல இந்த வரலாறை காணாத அளவிற்கு நலத்திட்டங்களை தந்து பெண்களுடைய முன்னேற்றம், பொருளாதார தன்னிறைவு, கல்வி, மின்சாரம் என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் களத்தை வீரனாக கண்டார். ஆனால் அங்கு நடந்து முடிந்தது சூதாட்டம். ஆண்டாலும் நீங்கள் பொறுப்பற்ற நடிகர் தான், ஆண்டாலும் நீங்கள் பொறுப்பற்ற நடிகர் தான், வீழ்ந்தாலும் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் விடிவெள்ளிதான். நிச்சயமாக ஆண்டாலும் நீங்கள் பொறுப்பற்ற நடிகர் தான், வீழ்ந்தாலும் எங்கள் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் விடிவெள்ளிதான். இப்போ கலைஞர் அவருடைய புகழ்பெற்ற புறநானூற்று கவிதை ஒன்று இருக்கு. மணப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை, மகன் இறந்த போதும் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு, அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி, இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள், எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள், அவன் குடித்த மார்பை அறுத்தெறிய இருந்தேன் அடடா, கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாளிங்கே, அவன் நாக்கெங்கே என்று கேட்டார். இன்றைக்கும் இந்த வரலாறு திரும்பிக் கொண்டேதான் இருக்கிறது. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார், தமிழ்நாடே கலவர பூமியாக மாறுகிறது. அப்போ மணியம்மையார் அவர்கள் கலைஞருக்காக கட்டி எழுப்பிய அந்த சிலையை ஏதோ ஒரு இளைஞர் உடைத்து சேதப்படுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடே கொந்தளிக்கிறது. மறுநாள் காலையில கலைஞர் ஒரு கவிதை எழுதுகிறார். உடன்பிறப்பே செயல்பட விட்டார், சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில் குத்தவில்லை, என் நெஞ்சில் குத்தினான், அதனால் நிம்மதி எனக்கு, வாழ்க வாழ்க என்று. அப்படி புறநானூற்றினுடைய சாரை எடுத்து தமிழ் சமூகத்தை அமைதிப்படுத்திய, கலவரத்தை முடித்து வைத்த ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கும் இந்த வரலாறு திரும்ப நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதுகில் குத்திய காங்கிரஸை தான் கடிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் நெஞ்சில் குத்திய நண்பர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்றைக்கும் இந்த நேரத்திலும் இந்த தேதியிலும் இந்தியாவிலேயே அரசு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இப்படி நேற்றுக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுறாரு தெரியுமா தோழர்? தமிழ்நாட்டில் குலக்கல்வியை கொண்டு வரணும்னு. எங்க இருந்து வந்தது அவருக்கு அந்த தைரியம்? அப்படி பேசுவதற்கு அந்த தைரியத்தை அவருக்கு யார் கொடுத்தா? உங்களுடைய குலக்கல்வி யாரை மட்டும் படிக்க வச்சது? யாரெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சொல்லிச்சுன்றது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதனாலதான் இன்றைக்கும் கலைஞருடைய இந்த வரிகள் தேவைப்படுகிறது. ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்திரமும் அனுமதிக்கவில்லை, அவன் வில்லில் விஜயனை வெல்வான் என்று அவன் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டதென்ன நியாயம்? தவம் செய்தான் சம்பூக சூத்திரன்,
தகுதி அவனுக்கு ஏது என்று சீறி அவன் தலையை வெட்டி சாய்த்த கதை ராமபிரான் வரலாறென்றோ. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்கிற இந்த கலைஞருடைய வரியை ஏந்தி நிற்கிற மாபெரும் சேனைப்படை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை எந்த கொம்பனாலும் மறைக்கவோ இல்லை மறுக்கவோ முடியவே முடியாது. இறுதியாக கலைஞருடைய இந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். கொற்ற கொடையோ கொள்கையோ எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாரன்றோ. ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக. ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானத்தை உயிரென மதிப்போம். ஆட்சி இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானத்தை உயிரென மதிப்போம். நன்றி, வணக்கம்.